Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses. Apply now. அமெரிக்காவில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக நிதி திரட்டும் குழுவிடம் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் ஒரு பெரும் தொகையை தேர்தல் செலவுக்காக நன்கொடையாக கொடுத்துள்ளனர். கடந்த மார்ச் மாதத்தில் எலான் மஸ்க் உள்பட பல செல்வந்தர்களை டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்துள்ளார். அப்போது தன்னை தேர்தலில் ஆதரிக்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதையடுத்து அவருக்காக நிதி திரட்டும் அமெரிக்கா பிஏசி என்ற குழுவிடம் பெரும் தொகையை எலான் மஸ்க் நன்கொடையாக தந்துள்ளார். இதுவரை டொனால்ட் ட்ரம்புக்காக நன்கொடை தந்தவர்களின் விவரத்தை அமெரிக்கா பிஏசி குழு நாளை வெளியிடுகிறது. அமெரிக்காவில் நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் தொடங்குகிறது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் வேட்பாளராக களமிறங்குகிறார். ட்ரம்புக்கு இந்த அளவு ஆதரவை மஸ்க் தருவதற்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளது. கடந்த ஆண்டு அமெரிக்காவில் ஒரு எலக்ட்ரிக் வாகன மாநாட்டை ஜோ பைடன் அரசு நடத்தியது. இதில் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்துக்கு அழைப்பு தரப்படவில்லை. டெஸ்லா எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பில் மும்மரமாக இறங்கியுள்ளது. சீனாவில் அதன் ஆளில்லா கார் உற்பத்தி ஆலையை நிறுவி தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் எலான் மஸ்க். இந்த நிலையில் தனது நிறுவனமான டெஸ்லாவுக்கு அழைப்பு விடாததற்கு பகிரங்கமாக அதிபர் ஜோ பைடனுக்கு கண்டனம் தெரிவித்தார் எலான் மஸ்க். இருந்தாலும் அதை ஜோ பைடன் அரசு கண்டுகொள்ளவில்லை. இதனால் ஜோ பைடன் மீது எலான் மஸ்க் கடும் கோபமடைந்தார். ஜோ பைடனுக்கு தனது ஆதரவை தந்த பில் கேட்ஸ் முன்னாள் மனைவி மெலிண்டா கேட்ஸுக்கும் அமேசான் அதிபர் ஜெஃப் பேஜோஸ் முன்னாள் மனைவிக்கும் எலான் மஸ்க் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். இது போன்ற பணக்காரர்களின் முன்னாள் மனைவிகளின் நடத்தையால் தான் மேல்நாட்டு கலாச்சாரம் செத்து வருகிறது என்று கடுமையாக சாடினார். இந்த நிலையில் ட்ரம்புக்கு மிகப்பெரிய தொகையை நிதியாக அளித்துள்ளார் எலான் மஸ்க். Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses. Apply now.